அனைவருக்கும் வணக்கம். என்னடா ஒரு வாரமா இந்த வரதட்சணை கொடுமை எந்த ஊர்லயும் நடக்கலையா, எந்த கேஸுமே வரலையேன்ட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியெல்லாம் நடக்காம போகாதுங்கிற மாதிரி மதுரையில் இருக்கிற செல்லூர் பகுதியில் மறுபடியும் ஒரு ரிதன்யா இந்த தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு இறந்து போயிருக்குது. நீங்களே பாருங்க நாடு எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இந்த பொண்ணுடைய மாமனார் குடும்பம், அதாவது மாமியார் குடும்பம் ஒரு அரசியல்வாதி குடும்பம். பெரும்பாலும் இது போன்ற நிகழ்வுகள் அரசியல்வாதிகளுக்கு ஏற்கனவே அவர்கள் ஒரு நாணயமற்ற முறையில வாழ்க்கை இருக்கிறதுனால அது பழகி போச்சு. இந்த காசு பிடுங்கி திங்கிற அந்த புத்தி இயல்பிலேயே இருக்கிறதுனால அது தெரியாம கொண்டு போய் இந்த மாதிரி பொண்ணை கொடுத்து உயிரை மாய்க்க வச்சிருக்கிறாங்க. 1 வருஷம் ஆயிருக்குது இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி. 150 பவுன் போட்டிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, அரசியல்வாதிக்கு சொத்து இருக்குது, நாளைக்கு மருமகனுக்கு சேரும் அப்படிங்கிற பேராசை தான், வேற என்ன. அப்புறம் ஸ்டேட்டஸ். இதெல்லாம் தவறுகள் இந்த பெற்றோர்கள் மேலதான். பொண்ணும் அதே மாதிரி இந்த வழக்கம் போல இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடுறதுக்காக இப்போ இந்த போட்டோவை பார்த்தா தோழிகள் எல்லாம் பெரிய ஆளு, பெரிய குடும்பம்ன்ட்டு ஒரு மதிப்பா இருக்குன்னு நினைச்சுக்கிறது. இப்படி அநியாயமா செத்து போறதுக்கு இந்த போட்டோவை போட்டு என்ன உபயோகமாச்சு அப்படிங்கிறத அந்த பொண்ணு சிந்திச்சு பார்க்கல. இந்த பொண்ணுக்கு ரிதன்யா கேஸை பத்தி ஒன்றும் தெரியாம இருந்திருக்கு போகுது. கடந்த 4 மாசமா மிக அதிகமான வலைத்தளங்கள்ல, மீடியாக்கள் எல்லாம் ரிதன்யாவை பத்தி பேசும்போது இந்த பொண்ணுக்கு தெரியாம போயிருக்கும். இப்போ ரிதன்யாவுடைய அந்த கேஸ் என்ன நிலைமையில் இருக்குது, அவங்க ஜாமீன்ல வந்துட்டாங்க. என்ன ஆகி போச்சு, இறக்குறதுனால எந்த ஒரு தண்டனையும் அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. அது வர வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்படி என்ன கணவன் கண்கண்ட கணவன்கிறதுக்கு அந்த கணவன் வேணும்னு போட்டு திருப்பி போய் கேட்டு தான் அவங்க வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் மகனுக்குன்னு சொன்னதுனாலதான் இது தூக்கு மாத்திரை சாப்பிட்டு இறந்துருக்குது. இப்படி புத்தி இல்லாத பெண்கள் இருக்கிற நாட்டுல அப்புறம் இந்த கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. 2வது, இந்த ஒரு பெண்ணை ஏற்கனவே வரதட்சணை குடும்பம் பண்ணும் குடும்பத்துல கொண்டு போய் இன்னொரு பெண்ணை கொடுக்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு கூமட்டையா இருப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இப்படி எத்தனை பட்டாலும் திருந்த மாட்டாங்க. அதாவது பெருமையா சொல்லிக்கிறாங்க. இந்த கருத்தம்மான்னு ஒரு திரைப்படம் அதுல இந்த கள்ளிப்பால் எல்லாம் கொடுத்து பெண் குழந்தைகளை கொன்றுறாங்க. அப்படியெல்லாம் கொல்லக்கூடாதுன்னா, இது வளர்ந்து இவ்வளவு காலங்கள் கழிச்சு ஒரு 27 வருடங்கள் கழிச்சு திருமணம் எல்லாம் பண்ணி இத்தனை செலவு பண்ணி அதே மாதிரி செத்து போறதுக்கு கள்ளிப்பாலே கொடுத்து கொண்டு இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வெறுப்பு உண்டாகிறது. என்ன, பெண்களை பெற்றவர்கள் மீது வெறுப்பு உண்டாகிற அளவுக்கு எல்லாருமே கேனைகளாகவும் கிறுக்குகளாகவும் இருக்கிறாங்க. அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இவங்களையெல்லாம் எப்படி இந்த வீடியோ பார்த்த பிறகாவது பெண்ணை பெற்றவர்கள் கொஞ்சம் மாறிக்கணும்ட்டு நான் கேட்டுக்கிறேன். அதே போல் இந்த பெண்ணை எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் கையை அறுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் செஞ்சா அவன் கூட்டிட்டு போய் வச்சு பொழைச்சிருவாங்களா? அப்படியா அந்த குடும்பத்தில் பொழைக்கணுங்கிற அவசியம் என்ன? இந்த 150 பவுன் நகையை வச்சு குழந்தையும் இருக்குதா என்னன்னே ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த காலத்தில் குழந்தை பிறக்கிறது பெரிய விஷயமாச்சு. அப்படியே பிறந்தாலும் இந்த செயற்கை கருத்தரிப்பு மூலமா எவனுக்கோ பிறந்த குழந்தையத்தானே வச்சு வளர்த்து போக வேண்டியது வந்துடும். இப்படி கேடுகட்ட சமுதாயத்துல இருந்துகிட்டு இப்படி சாகாட்டி என்ன அப்படின்னு நம்ம இந்த பெண்ணை பார்த்து கேட்க வேண்டியது. உயிரோடு இருக்கும்போது புத்தி சொல்லவுக்கு ஒருத்தன் கூட கிடையாத செல்லூர்ல அப்படின்ட்டு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்ன ஒரு கூமட்டத்தனமான வாழ்க்கையை இந்த பெண்கள் எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது அடிப்படையில அறிவில்லை அப்படிங்கிறது தான் காரணம். அப்ப அதே கணவன் அவங்க வரதட்சணை கொடுமை பண்ணாலும் அதே கணவன் வேணும்னா அப்ப என்ன அர்த்தம்? அந்த சொத்து வேணும்ன்ட்டு இந்த பெண்ணு நினைச்சிருக்கலாம் இல்லையா? வேற என்ன இருக்குது அவங்ககிட்ட? இப்படி பெத்தவங்க பேச கேட்டுட்டு கொடுமைக்கு துணையா போறவனா எப்படி ஒரு நல்ல கணவன்ட்டு மறுபடியும் அந்த கணவன் தான் வேணும், வேற கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டு போராட வேண்டிய அவசியம் என்ன? அடிப்படையில படிப்பு அறிவும் கிடையாது போல இருக்குது. அப்படித்தான் இருக்கிறாங்க. என்ன பெண்களோ. வழக்கமா நம்ம சொல்றதுதான், புல்லு அதிகமா வளர்ந்துருச்சுன்னா அதை அழிக்கிறதுக்கு ஆடை படைச்சு அந்த புல்லை பூரா கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, அருகம்புல்லு இதெல்லாம்.
அதே ஆடு வந்து இந்த புல்லெல்லாம் சாப்பிட்டு நிறைய பெருகி போச்சுன்னா உலகம் முழுக்க ஆடா போயிடும். அதனால அதை அடிக்கிறதுக்கு ஒரு புலி. அது புலியினுடைய இனப்பெருக்கத்தையும் அளவா வச்சு ரொம்ப அது பெருகி போகாம அதுக்கு ஒரு தடை. இப்படி வந்து ஒன்று அழிக்கிறதுக்கு ஒன்று எல்லாத்தையும் கண்ட்ரோலா ஒரு லெவல்ல வச்சுக்கிறதுக்கு இயற்கை எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்குது. ஆனால் மனிதனை மட்டும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணித்தான் வந்து கொல்லணுமே என்னமோ, அதுதான் சிஸ்டமே என்னமோ அப்படின்ட்டு நம்ம கேனத்தனமா சிந்திக்க வேண்டியதா இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அடிப்படை அறிவு எதுவுமே இல்லாம திருமணத்தை பண்ணி கொடுக்குறாங்க. எவைக்கா ஒரு எத்தனை பவுன் போடுவீங்க அப்படின்னு கேட்டாலே அவன் ஒரு இத்து போன குடும்பம் அப்படின்ட்டு நமக்கு புரியாதான். எதுக்கு பவுன், எது பொண்ணு தானே அது போட்டுக்குது, அது எதுக்கு அவங்களுக்கு? அது எத்தனை பவுன் போட்ட என்ன, 1.5 பவுன் போட்ட என்ன, 100 பவுன் போட்ட என்ன, பொண்ணு வச்சுக்க போகுது. அதுக்கு எவ்வளவு பெரிய பெத்தவங்க பெரிய போட்டு போடுறாங்களோ அதை வாங்கிட்டு போய் அதை தான் சிக்க வச்சுட்டு வெளியில கூட்டிட்டு போகும்போது ஊரை அலங்காரம் பண்ணிட்டு கூட்டிட்டு போனா அவங்களுக்கு பெருமை அப்படிங்கிற ஒரு காரணமா. இது எப்படி வெயிட்டா போட்டு வந்து ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போகும்போதும் இந்த கூட்டிட்டு போகும்போது வாருன்ட்டு வெயிட் போட்ட வேற மருமக இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறான்ட்டு எல்லாம் கழட்டி ஒரு தராசுல வெயிட் போட்டு கூட்டத்துல காமிக்கவா முடியும்? கேனத்தனமா இருக்குது இவங்களுடைய சிந்தனை. எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு என்னையும் பாரு, என் மருமகளையும் பாரு, அவளுடைய சோக்கையும் பாருன்ட்டு காட்டுறதுக்காக இப்படி வந்து கொடுமைப்பட்டு உயிர் போயிடுது. இப்போ ஊரே காரி துப்பும். என்ன நீ மருமகளை வச்சு பொழைச்ச, கொடுமை பண்ணிட்டு நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்ட்டு கேட்குற அளவுக்கு அதை பண்ணிக்கிட்டாங்க குடும்பமே. அதனால சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் எதுக்கு, இந்த பணங்காசெல்லாம் எதுக்கு? இப்போ அத்தனையும் வித்து தின்னு முடிக்கவா முடியும்? 150 பவுன் போதாதான் வாழ்நாள் முழுக்க எல்லா குடும்பமே சாப்பிடலாம். அப்படியே அது வித்தாவது தின்னு தொலையலாமில்ல. இனி மேற்கொண்டு வேணும்னா அப்புறம் வாங்கிக்கலாம்ல, தீர்ந்து போச்சுன்னா. கேனத்தனமான மனிதர்கள் வந்து இருக்கிற இடத்துல பெண்ணை கொண்டு போய் கொடுத்து இப்படி ஒவ்வொரு பெண்ணா கொண்டுகிட்டே இருக்கிறீங்க. எப்பதான் திருந்துவீங்களோ பார்ப்போம். அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இப்படி கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கிறான். வெக்கமா இருக்காதான்? நம்ம என்னத்தை வச்சு பொண்டாட்டி வச்சு பொழைச்சோங்கிற ஏதாவது தகுதி இருக்குதா நமக்கு அப்படின்னு எவனும் சிந்திச்சு பார்க்கறது இல்லை. இதை போட்டோக்கு ஒரு போஸை கொடுத்து அதை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு அதை கூட குடிகார பாயலுத ஃப்ரெண்டுக்கு இருப்பானுங்க. அவனுக்கு இதை போட்டு காமிச்சா என்ன கிடைக்கும்? வயிறு நம்பி போயிருமா? எந்த ஒரு தகுதியுமே இல்லாம கல்யாணம் எதுக்குடா பண்ணிக்கிறீங்கன்ட்டு மண்டையை பிடிச்சி முடியை பிடிச்சி ஆட்டணும். அப்பதான் வந்து இவங்களுக்கெல்லாம் புரியும் போல் இருக்கு. அதனால இப்போ கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற பசங்கள்லாம் என்ன தகுதி உனக்கு இருக்குது அப்படின்ட்டு சிந்திச்சு பார்க்கணும். எந்த யோகியதையும் இல்லாம அம்மா அப்பாவுக்கு வந்து உனக்கு செலவு பண்ணதையெல்லாம் அம்மா அப்பா பொண்டாட்டி கிட்ட இருந்து புடுங்கி திங்க வேணும். அதை கடனை பூரா உன்னை வந்து பெத்தது ஒரு கடனா நினைக்கிறாங்கிற அடிப்படை அறிவே இல்லாம இழிச்சுக்கிட்டு நிக்கிறான் இவன். அதாவது வாரிசு நான் வந்து ஆண்மை இல்லைன்ட்டு இவங்க அப்பா வந்து நிரூபிக்கிறதுக்காகவும் அவங்க அம்மா மலடி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க. அதே உனக்கு தெரியல. நம்முடைய அப்பனுடைய ஆத்தாளுடைய யோக்கியதை என்ன? அட நம்மளை பிறந்ததுல இருந்து வளர்த்துன வரைக்கும் உண்டான காசை கணக்கு போட்டு வர்றவகிட்ட கேட்டு பிடுங்கி திங்கிறாங்கன்னா இது என்ன பாசம்? இது தாய் பாசம்? இது பூரா நடிப்புங்கிறது உனக்கு தெரியாதா? கிறுக்கு பயலா. எந்த ஒரு படிப்பறிவும் கிடையாது, பொது அறிவும் கிடையாது. அம்மா அப்பா யாரு, அவங்களுடைய நோக்கம் என்ன, எதுவும் தெரியாது. அவன் சொன்னா ஏதோ ஒண்ணு அந்த 3 மாசம் மோகம் 30 நாள் ஆசை 60 நாளுக்காக கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் 2 பக்கமும் வந்து இந்த தொண்டையில சிக்கின பூனைக்கு தொண்டையில கருவாடு சிக்கின மாதிரி கவ்விட்டு திரிய வேண்டியது. கிறுக்கு பயலுக. இப்படியெல்லாம் இருக்காதீங்கடா அப்படின்னா யாரு தான் சொல்றது இவனுங்களுக்கெல்லாம்? பெத்தவங்களுக்கு அறிவில்ல, கூட இருக்கிறவங்களாவது ஃப்ரெண்டுகளாவது சொல்றான்னா அவனுக்கு குடிகார பயலுகளா இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு அறிவு கிடையாது. அனுபவப்பட்டவனாவது எவனாவது ஒருத்தன் புத்திமதி சொல்லணும். ஏற்கனவே இவனுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு இவனுக்காவது. அவனாவது புத்திமதி சொல்லணும். இப்படி எல்லாம் இருக்காதரா அப்படின்னு. அவனுடைய வாழ்க்கை தோல்வியில் இருக்கிறதுனால எங்க வெளியில தெரிஞ்சு போயிருமோ அப்படின்ட்டு அவனும் சொல்ல மாட்டான். இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்ச கூமட்ட உலகத்துல பெண்களுக்கு இதுதான் கதிங்கிறது பெண்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஆசைப்படுறீங்க. இதெல்லாம் இந்த அலங்காரம் எல்லாம் தேவையா? இப்போ இவ்வளவு அலங்காரம் பண்ணி அவன் என்ன அந்த குடும்பத்துல போய் 10 மாசம் 1 வருஷம் நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு இது எதுக்கு இந்த அலங்காரம்? அப்ப இது போடாமையே ஒரு பிச்சைக்காரன் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அங்கேயும் போய் இதே தான். இப்படி வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு நாய்க்கு டாய்லெட் கழுவிட்டு இருக்கிறதுக்கு சாதாரண ஒரு குடும்பத்திலேயே போய் பொழைச்சிருக்கலாமே.
சரி, நம்ம வீடியோவ பார்த்து எந்த ஒரு பெண்ணுமே லைக் போடுறதும் இல்ல, கமெண்ட் பண்றதும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. எப்படியோ சேர்த்து நாசமா போங்கன்றத நம்ம சொல்லிட்டு, இன்னும் அடுத்தது ஒரு இதே போல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு செத்து போன ஒரு கதை வரும். அதுக்கு பின்னணியில இதே போல வித்தியாசமான ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம்.